இலங்கையை ஆண்டு வருகிறவன் ராமனை ஈஸ்வரன். அவன் ஈஸ்வரன் நினைத்து தவம் இருந்து தன்னுடைய வல்லத்து புஜத்தினாலே கைலாச மலையவே அசைத்தானாம். அப்ப இறைவன் மயங்கி ஏ ராமனா உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டாராம். கேட்ட பார்வதி எனக்கு மனைவியாக வேண்டும்னு கேட்டாராம். முதல்ல கேட்டது வெள்ள பிள்ளையாரு. வெள்ள பிள்ளையார கேட்கும் போது பகவான் கண்டு பிள்ளையார எடுத்து வெள்ள அடிச்சு கொடுத்துட்டாரு பகவான். பார்வதியை கேட்கும் போது பண்டை பிடித்து மண்டோதிரியாக செய்துதான் உனக்கு பார்வதியை கொடுத்துட்டாரு. ஏமாத்துற பகவான் உன்னையும் ஏமாத்திருப்பாரு. ஒருவேளை ஏமாத்திருக்கலாம். ஒரு ஆள்கிட்ட நம்ம பணத்தை வாங்குகிறோம். பணத்தை வாங்கும் போது முதல்ல எண்ணித்தானே வாங்குறோம். எண்ணாம வாங்கணும்னு சொன்னோம்னா பணம் குறைஞ்ச பொறுப்பு இல்லை. சிவபெருமானை வெறுங்கடலில் நீட்டுகிறான் பசுமாக இருக்கிறையா தம்பி அவனாலைகளில் நீட்டுவானா எரியுதையா பாவி கொண்டு கைய வைத்தான். அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த சிவபெருமான் பகவானை எரித்தவனா உலகத்திலே வரத்தை வாங்கி விரத எடுத்த இடமெல்லாம் நீட்ட இடமெல்லாம் எரிகிறது. அதற்கத்தான் நீட்டினா ஐயா செத்து ஓனதுக்காக அவர் கண்ணுல பார்த்து பெரிய கண்ணையா மக்களாமரைனா ஒரு மாடு பெரிய பசுமாடு. அந்த பசுமாட்டை இவர் நம்ம டீ கடைக்கு பக்கத்துல இருந்துச்சு. இவர் கண்ணால பார்த்தாரு. 5 லிட்டர் இறந்த மாடு அரை லிட்டர் கூட பால் கறக்க மாட்டேங்குது. கண்ணு பெரிய கண்ணு இவர் தான் நம்ம ஐயா தான். இற வைக்கணும்ல, மாட்டுக்கு இற வைக்கணும், நவதானியம் கொடுக்கணும். ஒண்ணுமே கொடுக்காம பால் அரக்கெழுதர் அச்சமனார் ஈட்டலை எரிக்க வேண்டும், ஏக கையிலையில் வாழ வேண்டும், பகவானை எரிக்க வேண்டும், பால் கையிலையிலே வாழ வேண்டும். பகவானை எரித்தமான முதல் பகவான் நாம தான். சிவனா இருக்கும் போது கைலாசத்தில் இருக்க தேவாதி தேவர்கள் எல்லாம் நம்மை சிவ
என்று இந்த வல்லரக்க ராட்சதனாமை அதனையும் போதாது வள்ளி வருவா, தெய்வயானே வருவா. மாமா என்பா மாமா 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 அவ மாமாம்பா வீட்டுல நல்ல மாமனாரு. சில மாமனாரு இங்க தாரமேல நஷ்டம் பார்த்தா மருமகளை மகளான்னு நினைப்பார்கள். சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளை வந்து நம்ம யாசனாலும் பேசினாலும் நம்ம மகன் நம்ம விட்டு கொடுப்போமா? மருமகளையும் விட்டு கொடுக்க கூடாது. என்ன பேசுறாலும் என்ன மருமக வேற மக வேற நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்துட்டோம்னா சில பேர் மருமகளை பார்த்ததும் ஆகாத காரணம் வச்சு சில மனிதர்கள் பெச திருப்பதையா. மருமக தண்ணி குடிக்கிற மருமக கையை லேசா அப்படி ஒழுதுது. ஆசை பண்ணாமையா பாவம் பெரிய பாவம்.
செம்ப நல்லா தீர வாட்டினா மாமா இருந்தாங்க தண்ணினா செம்பு கையை தொட போனல செம்பு தூர் சுட்டா கையை பார்வதியார் வருவா பக்கத்துல இருப்பா நம்ம பார்த்து பார்த்து ரசிப்பா பக்கத்துல இருப்பா என்ன பார்த்து பார்த்து ரசிப்பா அவ ரசிப்பா நான் ரசிப்பேன் பக்கத்துல இருப்பா நான் விஷயம் பார்த்து சிரிப்பேன் யாருமா வெட்கப்படுதா சுந்தர கண்டாலே எங்க அண்ணா வீட்டை மனம் அதே விட்டு போறோம் பக்கத்துல அப்ப அத்தை வந்து நம்ம என்னமா பாதுகாக்கிறா பொன் கொடுத்த மாமிய கண்கண்ட தெய்வம்மா கண்கண்ட தெய்வம்னு மண்டை வலிக்குன்னா புத்தாளம் விட்டு போனா மண்டை வலிக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட கெட்ட எண்ணங்கள் கீழகன் போல் வருவதையா பார்த்தால் ஆண்டவன் சிவபெருமா ஏ பாவி ஏ அரக்கன் இப்படியாதான் நினைக்கல இனிமே கைலாசத்துல நம்ம இருக்கக்கூடாது இப்படி செஞ்சா நான் உடனே சொல்லுவேன் பேசுறாங்க ஐயோ பாவம் ஆனாலும் இருக்கக்கூடிய இந்த வஜரக்கனாகிற ராட்சதனாவன் அச்சின செக்கின இரும்பு போல எறும்பை போல அரவன் வாயில் அகப்பட்டே தேர போல அலைகடலில் துரும்பு போலவும் அக்கினியில் மெழுகு போலவும் துடிக்கிறார் இந்த ஈசனுக்கே சோதனை அல்லவா பாவம் இல்லையா பகவான் பகவான் அரப்பில் அதான் சொல்வார்கள் வளர்த்தகிறாய் மார்பில் பாய்வது போல ஈட்டின மரத்திலே கூர்மை பார்த்தது போல அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் சிவபெருமா கைலாசத்தில் இருப்பது 4 கோட்ட வாசலிலே பகவான் மேற்கு கோட்ட வாசல் வழியா வராரு வடக்கு கோட்ட வாசல் சொர்க்க வாசல் தெற்கு கோட்ட வாசல் நரக வாசல் கிழக்கு கோட்ட வாசல் பூக்குழி வாசல் ஐயா இந்த மேற்கு கோட்ட வாசல் தான் பகவானுக்கு பள்ளி அறை வாசல் இப்ப நம்ம வீட்டுல வந்து முன் வாசல் பின் வாசல் அதே மாதிரி பகவானுக்கு பின் வாசல் மேற்கு கோட்ட வாசல் தான் இந்த மேற்கு கோட்ட வாசலை திறக்கவே இல்லை அதுக்கு திறந்தாரு அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பகவான் ஓடுகள் நாய திறக்க அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பகவான் ஓடும்போது பகவான் ஓடுதாரு பகவான் கொஞ்ச நாள் ஓடுனா சித்தாரு ஓடுவாங்க டாக்டர் ஓடுனா நர்ஸ் ஓடுவாங்க சிவபெருமான் ஓடும் போது
ஓடி வருவானே என் மகனே ஆதி மூலம் உனக்கு என்னடா வேணும்? எனக்கு பெருச்சாடி வேண்டாம். இந்த வாகனத்தையும் குறைவாக பேசக்கூடாது. பெருச்சாடி இருக்கையே மூச்சு விட்டுதானே பூமி கபாலமாக வெடிக்கும். நீ பூலோக சீமைக்கு சென்று என் மகனே ஆதி மூலம் சந்திக்கு சந்திதோறும் சக்தி விநாயகனாக இருக்க வேண்டும். என் ஆதிமுலக்கு வரத்தை கொடுக்க ஆண்டவன் அரச மரமாகவும் பார்வதி வேம்ப மரமாகவும் ஆயத்தன் ஆந்த மரமாகவும் அந்த ஆதி மூலத்திற்கு வரத்தை கொடுத்து விட்டு அவரை கிட்டோட 8 நாள் நெட்டோட்டம் ஓடினார். பூவுக்குள்ளே பூகம்பல் லிங்கமாக இருக்க செவரடி பூவுக்குள்ளே சிவபெருமான் ஒளிந்திருக்க என் பகவான் இல்லாத அந்த கைலாசமானது பாழடைந்து போச்சுதையா. ஈசன் இல்லாத அந்த கைலாசத்திலே கைலாசம் எப்படி இருக்கிறது தெரியுமா? கைலாச வாசலிலே கடவுளை தான் காணாமல் கைலாச வாசலிலே கடவுளை தான் கடவுளை காணாமல் கலங்குகிறாள் பார்வதியா. கடவுளை காணாமல் கடவுளுக்கு மங்கை நம்ம கண்ணனோட கடவுளுக்கு மங்கை சக்தி
தண்ணீரை முகங்களென்ன சோறையிட்டா சோறையிட்டா தங்கி அல்லவா முத்து முத்தா தண்ணீரை முகங்கள் எல்லாம் சோறையிடுகிறாள் ஐயா. பெண்களுக்கு கணவன் இல்லாத பெண்கள் எல்லாம் அதாவது கணவனை ரொம்ப நேசிப்பார்கள் ஐயா. பக்கத்துல இருக்கும் போது அந்த அருமை தெரியாது. ஆமா, அவர் இல்லாத போது அத்தா இருந்தா ஏ ராசா அருமையா தெரியும். ஆகா மனுஷன் இருந்தாருன்னா வச்சு நம்ம ஒரு நாள் உசுப்பி ஒரு சாப்பாடு தருவார அப்படின்னு தெரியும். எவனுக்கு இந்த வழி வலிக்கப்பா இல்ல எந்த சொன்னாலும் கேட்க மாட்டேன். அது முடிஞ்சிடுது. எடுக்க வேண்டியதுனே அதே முடிஞ்சது. ஆடிடுது.